இப்ப பேசின வார்த்தையில கோவப்பட்டு தனாக்காக்கு, மாமாக்கு, அனு பாப்பாக்கு 3 பேருக்கும் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாச்சோ அந்த பணத்தை என்கிட்ட அப்பவே கொடுத்துட்டாங்க. அன்பு சார்பா நான் அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்ட அண்ணி. ஆனா அவங்க கோவம் குறையவே இல்ல. நான் எவ்வளவு சொல்லியும் பணத்தை வற்புறுத்தி என்கிட்டயே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணி பணம் கொடுத்த விஷயம் அன்புக்கு தெரியுமா? இல்ல அண்ணி, நான் இந்த பண விஷயத்த பத்தியோ தனாக்கா கோவமா பேசினத பத்தியோ அன்பு கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி நடந்தது தெரிஞ்சா அன்பு அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பிரச்சனை தான் பண்ணுவான். அன்பு சின்ன விஷயத்துக்கே கோவப்படுவான். இதுல இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு நான் தான் இதை சொல்லாம மறைச்சிட்டேன் அண்ணி. இன்னும் அந்த பணம் என்கிட்டதான் இருக்கு அண்ணி. அன்பு கிட்ட இதை என்னன்னு சொல்லி நான் கொடுக்கறதுன்னு தெரியாம என்கிட்டயே வச்சுக்கிட்டேன். அன்னைக்கு அன்பு பேசினத மனசுல வச்சுக்கிட்டுதான் அன்பை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இத நான் கேட்டது பரவாயில்ல. அதே அன்பு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருந்தா அவன் பயங்கரமா கோவப்படுவான் அண்ணி. என்ன இருந்தாலும் அன்பு என் புருஷனாச்சே. அவனை பத்தி இப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு. புரியுது எனக்கு. ரொம்ப பக்குவமா தான் நடந்திருக்க. ஒரு பெரிய பிரச்சனை நடக்காம தடுத்திருக்க. சரி, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. அன்னைக்கிட்ட நான் இதை பத்தி பேசிக்கிறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, சரியா? அதே மாதிரி அன்புக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. தெரிஞ்சா அவன் ரொம்ப கோவப்படுவான். அக்கா, என்னக்கா என்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க 2 பேர்கிட்டயும் தான் கேக்குறேன். சைலண்டா நிக்கிறீங்க. ஏதோ தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவேன்னு வேற சொன்னீங்க. என்ன தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவேன்? அது வந்து அன்பு ஒண்ணு இல்ல அன்பு. திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதான் கையில கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அம்மா ஞாபகமா? இருக்காதாடா? நல்லவங்களோ கெட்டவங்களோ யாரா இருந்தாலும் குழந்தைக்கு தாய் தானே அன்பு. ஷாலினிக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னா நீ டென்ஷன் ஆகி கத்துவேனுதான் பயந்து போய் அவ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஒரு பொண்ணா அவ ஃபீலிங்ஸ என்கிட்ட சொன்னா அதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நம்ம என்ன சேர்த்துக்க மாட்டோம் நான் சொல்றோம். அவங்க தான் நம்மளை வெறுத்து ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆமா, சீக்கிரமே அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. பார்க்கலாம். சரி, தூங்கலாம் ஷாலினி. வரேங்கா. ஷாலினி, என்ன ஆனாலும் சரி, இந்த ட்ரெஸ் விஷயத்தையோ அண்ணி உன்கிட்ட பணம் கொடுத்த விஷயத்தையோ நீ அன்பு கிட்ட சொல்லிடாத. நான் காலையில தனா அண்ணி கிட்ட பேசுறேன். சரிங்க அண்ணி, சொல்ல மாட்டேன். போ. எந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? தர்மலிங்கம் மாமா கால் பண்றாரு. சொல்லுங்க மாமா. நான் என்ன கமாச்சி சொல்றது? சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க எப்ப போன் பண்ணுவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு போனும் வரல. அதான் என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க நானே ஃபோன் பண்ணேன். என்னடா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றேன்னு நினைச்சுக்காத. இது முக்கியமான விஷயமாச்சே, அதான் உடனே ஃபோன் பண்ணேன்.